இந்தியாவில் ஏழ்மையில் உள்ள 8 மாநிலங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் கடுமையான பொருளாதார பாதிப்பை அல்லது ஏழ்மையை சந்தித்துள்ள மாநிலம் எது? முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்துச்சந்திரன். உலகளாவிய ரீதியில் பரந்த அளவிலான பொருளாதார பன்முகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கின்றது. உலகில் பரப்பளவு அடிப்படையில் 7வது மிகப்பெரிய நாடாகவும் மக்கள் தொகையின் அடிப்படையில் 1ஆம் இடத்தை கொண்ட நாடாகவும் இந்தியா பதிவாகி இருக்கின்றது. இந்தியாவில் பல செழிப்பான பாரிய நகரங்கள் இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எவ்வாறாயினும் இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள் குறைந்த தொழில்துறை வளர்ச்சி, போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமை மற்றும் சமூக பொருளாதார சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலேயே இந்தியாவில் மிகவும் ஏழ்மையான 8 மாநிலங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்தியாவின் மிகவும் ஏழ்மையான அல்லது வறுமையான மாநிலமாக பீகார் பெயரிடப்பட்டுள்ளது. பீகாரில் தனிநபர் உள்நாட்டு உற்பத்தி இந்திய மதிப்பில் அன்னளவாக 46,000 ரூபாய் மாத்திரமே என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் கணக்கெடுப்பின் பிரகாரம் இந்தியாவின் 3வது மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும் பீகார் இருப்பதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அதற்கமைய 23.3% மக்கள் பீகாரில் வறுமையில் வாடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டியலில் உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. தனிநபர் உள்நாட்டு உற்பத்தி அன்னளவாக 65,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளதோடு உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மிக முக்கிய விவசாய மற்றும் தொழில்துறை மையமாக செயற்படுவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. எவ்வாறாயினும் அங்குள்ள மக்களில் பெரும்பாலானோர் வறுமையில் வாடுவதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. ஏழ்மையான மாநிலங்களின் பட்டியலில் ஜார்க்கண்ட் மாநிலம் 3ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏராளமான இயற்கை வளங்கள் அல்லது கொட்டி கிடக்கின்ற இயற்கை வளங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கின்ற போதிலும் தனிநபரின் உள்நாட்டு உற்பத்தி மாதம் ஒன்றுக்கு 75,000 ரூபாய் மாத்திரமே என இந்திய ஊடகங்கள் கூறியிருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக 4ஆம் இடத்தில் மேகாலயா மாநிலம் தரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி ஒரு நபருக்கு வெறும் 82,000 ரூபாய் மாத்திரமே என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோசமான உட்கட்டமைப்பு மற்றும் போதிய வசதிகளின்மை இந்த மாநிலத்தை பாரியளவில் பாதித்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் கூறியிருக்கின்றன. மேகாலயாவுக்கு அடுத்தபடியாக மணிப்பூரும் இந்தியாவின் ஏழ்மையான மாநிலங்களில் ஒன்றாக பதிவாகி இருக்கின்றது. அந்த வகையில் மணிப்பூரில் தனிநபர் வருமானம் 82,000 ரூபாவாக மாத்திரமே பதிவாகி இருக்கின்றது. பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகள் பாரியளவில் மணிப்பூரில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பட்டியலில் அசாம் மாநிலத்துக்கு 5ஆம் இடம் கிடைத்துள்ளது. பாரியளவிலான மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அதிகளவில் இங்கு வாழ்வதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இங்குள்ள மக்களின் தனிநபர் உள்நாட்டு உற்பத்தி 86,000 ரூபாவாக பதிவாகி இருக்கின்றது. இந்தியாவின் வறுமையான மாநிலங்களின் பட்டியலில் மத்திய பிரதேசத்துக்கு 6ஆம் இடம் கிடைத்திருக்கின்றது. இந்திய மத்திய பிரதேச மக்களின் தனிநபர் வருமானம் 98,000 ரூபாவாக அமைந்திருக்கின்றது. எவ்வாறாயினும் கடுமையான வறுமையின் காரணமாக மத்திய பிரதேச மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் வறுமையான மாநிலங்களின் பட்டியலில் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு 8ஆம் இடம் கிடைத்திருக்கின்றது. விவசாயத்தை மாத்திரமே நம்பியிருப்பதால் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் 10% வறுமையை எதிர்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன.